ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜார்ஜ் முல்லர் அணிந்திருந்த ஜெபம் என்னும் சங்கிலி விலை மதிப்பற்ற பொற்சங்கிலியாகும். 50,000த்திற்கு மேற்பட்ட அவரது ஜெபங்கள் முழங்காலை விட்டு எழுமுன் பதிலும் பலனும் பெற்றவையாகும். முல்லர் தனது 93வது வயதில் இவ்வாறு கூறினார்: பதில் வராத ஜெபம் ஒன்று கூட இருந்ததில்லை. அவர் ஆணித்தரமாக இதற்கான இரகசியத்தை விளக்கும்போது, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையே ஜெபத்தில் பயன்படுத்தி ஜெபிக்கும்போது நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்கிறார். ஜார்ஜ் முல்லர் எப்பொழுதும் திறந்த வேதாகமத்தோடு ஜெபிப்பார். தன்னுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து ஜெபிப்பார். அவரது ஜெபத்தை குறித்து அவருடைய நண்பர்கள் கூறும்போது, அநாதை இல்லத்தின் தலைவர் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வாயை திறந்து ஜெபித்ததே இல்லை. ஒவ்வொரு விண்ணப்பமும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில்தான் இருந்தது. முல்லர் தேவனிடம் ஜெபிக்கும் முன்பு நன்கு வேதத்தை வாசித்த பின்னரே ஜெபிப்பார். மற்றபடி ஜெபிப்பதே கிடையாது. ஜார்ஜ் முல்லர் 1805ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் குரோபன்ஸ்டாட் என்ற ஊரில் பிறந்தார். அவரது தந்தை வருமான வரி அதிகாரி. அவரது 14 வயதில் ஏல் பல்கலைக்கழகத்தின் உறுப்பினரானார். தனது 22ஆம் வயதில் தன்னை ஒரு மிஷனரியாக ஒப்பு கொடுத்தார். 1829இல் அவர் லண்டன் வந்து சேர்ந்தார். இறையியல் கற்கும் மாணவருக்கு ஒரு ஜெபக்குழுவும் யூத குழந்தைகளுக்கு ஒரு வேதப்பாட வகுப்பும் நடத்த முற்பட்டு 50 குழந்தைகளை வைத்து ஆரம்பித்தார். மனித வழிநடத்துதலின்படி ஊழியம் செய்வதை விட பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதையே விரும்பினார். இவர் முழு வேதாகமத்தையும் 200க்கும் மேற்பட்ட தடவைகள் படித்தார். குறிப்பாக 100 தடவைகள் முழங்காலிலிருந்து படித்து ஆண்டவரில் உண்மை பற்றும் தெய்வீக வெளிப்பாடும் கொண்டவராக விளங்கினார். தன் தேவைகளை பிற மனிதரிடம் அல்ல, தன் தேவனிடமே சொல்லி பலமும் பலனும் பெற இந்த ஆழ்ந்த வேத தியானம் அவரை ஊக்குவித்தது. 1831ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் மேரி குரூவ்ஸ் என்ற அம்மையாரை தன் நண்பரின் வீட்டில் ஆடம்பரமற்ற முறையில் மணந்தார். ஜார்ஜ் முல்லர் தனது தியான நேரத்தை பற்றி கூறுகையில், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் தியானிக்கும் வேத பகுதியில் ஊற்ற வேண்டும் என ஜெபித்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிப்பேன். மிகவும் கருத்தாய் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுவேன். இவ்வாறு கற்றறிந்த தேவனுடைய வார்த்தையை பெரிய கூட்டத்திலோ அல்லது நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவோ பயன்படுத்தாமல் என் ஆத்துமாவிற்கான ஆகாரத்தை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்துவேன். இதனால் நான் கண்டடைந்த உண்மை என்னவென்றால், என் ஆத்துமா பாவத்தை அறிக்கையிட ஆரம்பித்து விட்டது, அல்லது நன்றி சொல்ல அல்லது பரிந்து பேச ஆரம்பித்து விடுகிறது. நான் ஜெபிக்க அல்லது தியானிக்க என்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அதுவும் உடனடியாக ஜெபமாக மாறிவிடுகிறது. ஜார்ஜ் முல்லர் கண்டறிந்த மறைப்பொருள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினால் நிறைந்த விண்ணப்பங்களாக மாற்றுவதே. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய எழுத்துக்களாகும். அவற்றை தேவனுக்கு முன்பாக காட்டி விண்ணப்பிப்பதே ஆகும். நீர் சொன்னபடி எனக்கு செய்யும் என ஜெபிக்கும்போது சிருஷ்டிகர் தன் சிருஷ்டியை ஏமாற்றவே மாட்டார். அதற்கு மேலாக பரலோக தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வார்த்தையை மீறவே மாட்டார் என்பதே. தேவன் குறுகியவராகவோ குறைவுபட வைப்பவராகவோ அவரின் வாழ்க்கையில் இல்லை. என் தேவைகளுக்காக என்னை என் தேவன் ஏங்க வைத்ததே இல்லை என்கிறார் முல்லர். போராட்ட நேரத்தில் தன்னை மேற்கொள்ள வந்த சாத்தானை தோற்கடிக்க அவர் மேற்கொண்ட சாதனம் முழங்காலை முடக்குவதுதான். தன்னையே ஜெபத்தில் தந்துவிட்ட அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். $7.5 மில்லியன் அவர் ஜெபத்தாலும் விசுவாசத்தாலும் பெற்றிருந்தார். மிகவும் எளிமையாக ஆரம்பித்த இந்த திருப்பணி காப்பகங்கள், மிஷனரி பணிகள், வேத விநியோகங்கள், சமய வெளியீடுகள் இவற்றினையும் தாங்கி நடத்திய அவர் அநாதையரின் அருமை தந்தை என்ற பெயர் பெற்றார். 31 ஆண்டுகளில் மட்டும் 2813 அநாதையர்
விசுவாசிகளாக அவரது காப்பகங்களை விட்டு சென்றனர். இவரது பல்வேறுபட்ட நிறுவனங்களில் 1,21,683 மாணவ மாணவியர் கர்த்தரண்டை வழிநடத்தப்பட்டனர். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். லூக்கா 12:33 சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையே இவரின் வாழ்வின் சட்டமாயிருந்தது. நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று யோவான் 14:14 சொல்லப்பட்ட வசனத்தின்படி முல்லர் குறைவாக அல்ல, முல்லர் அபரிதமாகவே கேட்டார். அதை பெற்றுக்கொண்டார். பிதா மகிமைப்பட்டார். முல்லர் 1898 ஆண்டு மார்ச் 10 தனது 93 வயதில் நித்திரை அடைந்தார். ஜார்ஜ் முல்லரின் விசுவாசம் நிறைந்த ஜெபஜீவியமும் வேத வாசிப்பும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஜார்ஜ் முல்லரை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.